கொடைக்கானலுக்கு டூரு, சுற்றுலா அப்படின்னு எங்கேயும் போகாம, வீட்டிலேயே இருந்து செம்ம ஜாலியா, குடியும் குடித்தனமா, சந்தோஷமா இருக்கிற ஒரே ஆளு நம்ம நடேசனப்பா தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பல்லவன் எதுக்காக தொலைஞ்சு போனான்? எப்படி திரும்ப வந்து கண்டுபிடிச்சாங்க? அப்படிங்கிற எல்லா கதையுமே இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நான் போட்ட வீடியோல வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். அதில பார்த்துக்கோங்க. நிலா வந்து தேனு கேட்டிருப்பாங்க. அப்போ அங்க வித்துட்டு இருந்த தேன போய் வாங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது, தேனு காலியாயிரும். கொடைக்கானல் வந்துட்டு அன்னைக்கு எதுவும் வாங்கி குடுக்காம இருந்தா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேன் வித்த அக்கா கிட்ட கேட்பாங்க. வேற எங்க கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள 1 கிலோமீட்டருக்குள்ள போனோம் அப்படின்னா, அங்க தேன் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் வாங்கிக்கலான்னு சொன்னதுனால தான், தேன் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த பல்லவன் போயிருப்பாரு. அப்படி போய் தான் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு காணாம போயிருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் வாங்கிட்டு வரம்போது பாதைய மறந்து போயிறாரு. அப்பதான் சேரணன்னு கத்திட்டே வரும்போது, பாண்டி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நடந்த கதைகள் எல்லாமே நம்ம ப்ரோமோல பார்த்திருப்போம். இப்ப நிலாவும், சோழனும் பயங்கர சண்டை போட்டுட்டு ஹனிமூன ஹாயா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஜாலியா ஸ்டார்ட் பண்ண ஹனிமூன் வந்துட்டு கடைசியில சண்டையில தான் முடியுது. அதுக்கப்புறமா நிலாவும், சோழனும் ரூம்க்கு போயிட்டு சோழன் கிட்ட வந்துட்டு நிலா சண்டை போடுறாங்க. அவன் எனக்காக தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிருக்கான். அந்த அளவுக்கு அவன் என் மேல பாசம் வச்சிருக்கான். அவன் எதுக்காக போனா, என்ன ஏதுன்னு தெரியாமலேயே அவன் இப்படி தொந்தரவு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டீங்களே. எதையுமே உங்களுக்கு பொறுமையா யோசிச்சு பார்த்து பேசுறதுக்கு தெரியாதா? அப்படி என்ன உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பயங்கரமா திட்ட, சோழன் இருந்துட்டு பயங்கர கடுப்புல, கிளம்புங்க எல்லாரும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வரலான்ட்டு வர்றாங்க. ஆனா, இப்போ அவங்க நைட்டு கிளம்பி இங்க விடிய காலையில வராங்க. இங்க நடேசன் வந்துட்டு அவரோட அட்டூழியத்த வந்து செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல, ஸ்நாக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் அப்படி அப்படியே படுத்து கிடக்குறானுங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கிடக்குது. அதுல ஒருத்தன், "என்ன முட்டை இருக்குதுல்ல, நான் முட்டை ஆம்லேட் போட்டு தரேன் எல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு முட்டை ஆம்லேட் பண்றதுக்கு போனானா கிச்சன்ல. ஸோ அதுவுமே அந்த முட்டை ஓடு அது இதுன்னு சொல்லிட்டு வீடே ரொம்ப கண்றாவியா இருக்குது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, காலையில இவங்க கொடைக்கானல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுமேனு ஏற்கனவே சோழன் பயங்கர கடுப்புல இருந்தாரு. கொடைக்கானல் ஃபுல்லா சண்டையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்து பார்த்ததுமே நடேசன் பார்த்தா அவ்ளோ சேட்டை பண்ணி வச்சிருக்கிறாரு. பெரிய ஆளுன்ற பேர் தான். ஆனா தேவையில்லாத அட்டூழியங்கள்லாம் பண்ணி வைக்க, உடனே சேரன் பார்த்துட்டு, "என்னப்பா, எப்பா என்னப்பா இப்படி படுத்து கிடக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க. "டேய் என்னடா அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிக்க, அப்ப கூட இருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில படுத்து கிடக்காங்க. உடனே சேரன் இருந்துட்டு எல்லாரையுமே அடிச்சு எழுப்பி விட்டு எல்லாத்தையுமே விரட்டி விடுறாரு. "என்னப்பா இப்படி உங்கள வீட்ட பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனா, நீங்க வீட்டையே இப்படி பாரா மாத்தி வச்சிருக்கீங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க? வயசுல பெரியவர் தானே நீங்க. வீட்ல ஒருத்தவங்க இல்ல அப்படின்னா, வீட்ல யாரும் இல்லைன்னா, இப்படிலாமா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? நம்ம வீட்ல எத்தனையோ நம்ம இத்தன பசங்க இருக்கிறோம். என்னைக்காவது இந்த மாதிரி நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள கூப்பிட்டுட்டு வந்து கூத்தடிச்சிருக்கிறோமா? நீங்க மட்டும் ஏன்பா இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன திட்டிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் வந்துட்டு, "ஏன்யா இப்படி இருக்கிற? வீட்ல நிம்மதியா இருக்க முடியுதா? சரி வெளியில தான் போனாலும் அங்கேயும் நிம்மதி இல்ல. வீட்டுக்கு வந்தா உன் தொல்ல. இது என்ன வீடா? இல்ல சுடுகாடா? இந்த வீட்ல என்னால இருக்கவே முடியாது. எப்படியாவது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்த கடுப்புலயேன்னு அப்படியே திரும்ப கிளம்பி அவரு கார் செட்டுக்கு வந்து போயிறாரு. அதுக்கப்புறமா நம்ம சேரன் வந்துட்டு நிலாவ, "பா நீ உள்ள வராதப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா. நானு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுறேன். நீ உள்ள வந்து பார்க்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க முட்டைய உடைச்சது, அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு வாட்டர் பேப்பரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரு கப்பு, பேப்பர் கப்பு, அப்புறம் வாட்டர் பாக்கெட்டு, ஸ்நாக்ஸு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கிறாய்ங்க. அது எல்லாத்தையுமே நம்ம சேரன வந்து கிளீன் பண்றாங்க. பண்ணிட்டு நம்ம நடேசனப்பா கிட்ட பயங்கரமா திட்டிக்கிட்டே தான் பண்றாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, "பெரிய ஆள் தானே நீங்க. பெரிய ஆள் மாரியா நடந்துக்கிறீங்க? இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணி வச்சிருக்கிறீங்களே! உங்களுக்கு வந்து அறிவுமா இல்லாம போச்சு. வீட்ல ஒரு மருமக இருக்காங்களே! ஒரு பொண்ணு இருக்கே! நம்ம இப்படிலாம் கூட்டிட்டு வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு திட்ட, உடனே நடேசனப்பா இருந்துட்டு, "என்னடா ஓவரா ஆளாளுக்கு வந்து திட்டிட்டு இருக்கிறீங்க? நீங்க இப்ப காலையிலேயே வருவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன இப்ப இங்க நடந்ததெல்லாம் தெரியவா போகுது? இல்லைல்ல. நீங்க கொஞ்சம் முன்னாடியே
வந்துட்டீங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்க. இதுக்காக ஓவரா திட்டிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு இதுக்கு முன்னாடியும் நீங்க டூர் போகும்போது நானும் அப்பயும் அப்படித்தான் பண்ணேன். என்ன அப்ப உங்களுக்கு தெரியல. நீங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வேகமா வந்துட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம சேரன் இருந்துட்டு, எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேசாதீங்கப்பா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு, எப்படி அத நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு போய் வெளியில போய் உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு, எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா எல்லாத்தையுமே போட்டு தொடச்சு, அப்புறம் ரூம் ஸ்ப்ரேல அடிச்சு வச்சு, அதுக்கப்புறமா தான் நிலாவ வந்து வாப்பா, இப்ப வீட்டுக்குள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு நடேசன் அப்பாவ பார்த்து முறைச்சுக்கிட்டே ரூம்குள்ள வந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா, அவங்களோட கட்டில்லயும் ஒரு ஆளு படுத்து இருக்கிறாரு. அப்ப வந்துச்சு பாருங்க கோவம். வேகமா நிலா இருந்துட்டு, "அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அண்ணே உள்ள ஒரு ஆள் படுத்திருக்கிறாருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்திக்கிட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறமா நடேசன் அப்பா இருந்துட்டு, "ஐயய்யோ! மருமக ரூமுக்குள்ள யார் போனது? நான் யாரையும் போக்கூடாதுல்ல சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் பார்க்குறாரு. போயி அதுக்கப்புறம், "டேய் என்னடா இங்க வந்து படுத்து கிடக்க? எந்திரிடா எந்திரிச்சு வெளியில வாடா" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா அடிச்சு இழுத்துட்டு வெளியில வராங்க. அதுக்கப்புறமா, "என்னண்ணே இது இப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு? அங்கிள்க்கு ஏன் இப்படி பண்றாரு? இங்க பாருங்க ரூம்லாம் வந்து எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு" அப்படின்னு சொல்லவும், "ஐயோ! சாரிப்பா கொஞ்ச நேரம் நீ ஹால்ல உட்காருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு அந்த பெட்ரூமையுமே வந்துட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி குடுத்து ஏர் ஸ்ப்ரேலாம் அடிச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம சோழன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வராங்க. வந்துட்டு நிலா வந்துட்டு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, வேகமா சோழன் வந்து கார் கீய வச்சுட்டு வேற எதுவுமே பேசாம அவர் பாட்டுக்கு படுத்துறாரு. அப்ப நிலா இருந்துட்டு, "என்னாச்சு? வந்தீங்க பேசாம படுத்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "என்ன பண்ண சொல்ற? எனக்கு அவ்வளோ தூரம் கார் ஓட்டிட்டு வந்தது டயர்டா இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த ஆளு தொல்ல. என்னென்னத்தையோ போட்டு வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறாரு. வீட்டையே குட்டி பாரா மாத்தி வச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி நீ வீட்ல நிம்மதியா இருக்க முடியும்? அதான் நீங்க என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சோழன் வந்து பேசிட்டு பேசாம படுத்துடுறாரு. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "சார் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணமோ! நம்ம தான் தேவையில்லாம எல்லாரையுமே டூருக்கு வாங்கன்னு சொல்லி கூட கூட்டிட்டு போயிட்டோம். ஒருவேளை நானும் சோழன் மட்டும் போயிருந்தா, எங்களுக்குள்ள பிரச்சனையே வந்திருக்காது. அதே மாதிரி அங்கிளும் வீட்ல இந்த மாதிரிலாம் மத்தவங்களலாம் கூப்பிட்டு வச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்படி கூத்தடிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாரு. வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்திருப்பாரு. இப்படி எல்லா பக்கமும் நம்மளால தான் பிரச்சனையே போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் இத நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன் இருந்துட்டு, "நிலா நான் சமைக்க போறேன்ப்பா. உனக்கு ஏதாவது வேணுமாப்பா? நான் கடைக்கு போய் வாங்க போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே எனக்கு எதுவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்கும்போது, "ஏன்பா சோழன் எதுவும் சண்டை போட்டானா? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்லண்ணே. சண்டைலாம் எதுவும் இல்ல. ஒண்ணும் இல்ல. சும்மா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அங்கிள் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் சொல்றாருல்லப்பா, நம்ம வீட்ல இல்லைன்னா எப்பயுமே இப்படித்தான் பண்ணுவாராம். நம்ம இப்போ வேகமா வந்துட்டோம். அதனால தான் இவர் பண்ண வேலை எல்லாத்தையும் நம்ம கண்ணார பார்த்துட்டோம். இல்லன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருப்பார் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் இருக்கக்கூடாதுண்ணே. அப்போ இன்னொரு தடவ நம்ம இந்த மாதிரி வெளியில போகும்போது, இவர் இப்படி பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. "நானும் நல்லாவே திட்டி விட்டுட்டேன்ப்பா. எவ்வளோ சொன்னாலும் அவருக்கு மட்டும் புத்தியே வரமாட்டேங்குது. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இருப்பா நான் போய் சமைக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு தாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு நடேசன் அங்கிள் கிட்ட போயிட்டு, "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன கொடைக்கானலுக்கு போனேல்ல, அங்க ட்ரிப் எல்லாம் நல்லா இருந்துச்சா? அப்படி ஒண்ணும் நல்லா ஜாலியா இருந்த மாரி தெரியலையே. ஏன்னா, அந்த சோழனோட மூஞ்சில கடுக போட்டா பொரிஞ்சு தள்ளிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு எண்ணெய காய வச்ச மாதிரி சூடா இருக்கானே! அப்ப கண்டிப்பா இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சும்மா பேச்ச மாத்தாதீங்க அங்கிள். அது எங்க பிரச்சனை. அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க என்ன வீட்ல ஆள் இல்லைன்னா, இப்படித்தான் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? இப்படி வீட்ல உட்கார வச்சு, இப்படி தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறீங்களே, ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, எப்படி எப்படி மத்த மருமகள்லாம் வரும்போது என்ன நினைப்பாங்க? நானாங்காட்டி சரியா போச்சு. மத்த மருமகள்லாம் வந்தாங்கன்னா, காரி துப்பிற மாட்டாங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிலா திட்ட, "என்ன நீ ஓவரா திட்டிக்கிட்டு இருக்கிற? என் வீட்ல நான் எங்க வேணாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி அடிப்பேன்.
இப்ப இப்ப கூட நான் கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி அடிப்பேன். நீலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இது என் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லவுமேன்னு சோழன் இத கேட்டுட்டு இருக்கிறாரு. உடனே கோவப்பட்டு வெளியில வந்து, "ஆமா, உன் வீடு தான். இத்தன நாள் வரைக்கும் உன் வீடுன்னு தெரியாம தானே கடந்துச்சு. நடுத்தெருவுல உன்னைய கூப்பிட்டு நிப்பாட்டுனாங்களே, அப்ப தெரியலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "டேய், அப்பயும் நான் சொல்லிக்கிட்டு தான்டா இருந்தேன், இது என் வீடுன்னு. இப்பயும் அத தான்டா சொல்றேன்." அப்படின்னு நடேசன் சொல்லம்போது, "எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்ணணும்னே தெரியாது." அப்படின்னு கோவப்பட்டு நம்ம சோழன் அடிக்க போறாங்க. "ஏன்டா நீ வேற தேவையில்லாம அந்த ஆள அடிச்சுக்கிட்டு, நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காத. பேசாம இரு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம என்ன சொன்னாலும், எத்தன பேர் சொன்னாலும் இந்த ஆளு திருந்த போறது கிடையாது. இவர்கிட்ட பேசி நமக்கு டயம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வானதி வந்து பாண்டிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "என்ன பாண்டி வந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. வந்துட்டேன்டி, காலையிலேயே வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுமேனு, "ஏன் இவ்வளோ நேரம் என்னைய பார்க்க வரணும்னு உனக்கு தோணவே இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லடி, வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் வர முடியல." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பிரச்சனை?" அப்படின்னு இந்த வானதி கேட்க, "இல்ல, நாங்கலாம் டூர் போனதுக்கப்புறம் எங்க அப்பா சும்மா இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு எல்லாரையும் தண்ணி அடிச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுட்டாரு. வீட்ட வந்து பார்க்கும்போது ரொம்ப கண்றாவியா இருந்துச்சு. இவ்வளோ நேரம் எல்லாத்தையுமே அள்ளி போட்டு செஞ்சு கிளீன் பண்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருச்சு." அப்படின்ற மாதிரி இந்த பாண்டி வந்து வானதி கிட்ட சொல்ல, "அதுக்கு என்ன பண்றது? அதான் நீங்க எதுக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்க? அதான் மருமகன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க?" அப்படின்னு வானதி கேட்குறாங்க. "ஏன்டி, அவங்க எப்படி கிளீன் பண்ணுவாங்க? எங்க அப்பா பண்ண வேலைக்கு சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் அது இதுன்னு தண்ணி அடிச்சது அப்படி கப்பு கிப்புன்னு எல்லாமே கிடக்கு. அது எல்லாத்தையும் அவங்கள எப்படி கிளீன் பண்ண சொல்ல முடியும்? நீ என்ன பேசுற?" அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. உடனே, "வீட்டுல குப்பையா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்த மருமக தான் கிளீன் பண்ணணும். இருக்கிற வேலை எல்லாத்தையும் பிரிச்சு நீங்க பாரு, நீ பாரு, நீ பாருன்னு குடுத்துட்டு அவங்க மட்டும் சும்மா ஹாயா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா? நான் மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோயேன், எல்லா வேலையும் நிலாவ தான் பார்க்க சொல்லுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நீ கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி பேசுறியே, நீ ஒரு வேளை இந்த வீட்டுக்கு வந்தாலும் இப்ப எங்க அப்பா வந்து இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கிறார்ல, அதெல்லாம் நீ கிளீன் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் கிளீன் பண்றதுக்கு என்ன? அவர நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க மட்டும் ஜாலியா இருக்கிறீங்க. அவர் ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து தண்ணி அடிச்சிருக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்கு என்ன பண்றது?" அப்படின்னு இந்த வானதி நடேசனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா, நிலா வந்து இப்போ நடேசன அப்ப திட்டுனதுனால, நடேசன் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு வானதி இப்ப அகைன்ஸ்ட்டா பேசுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு, "சரி, ஃபோன வையி, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வரேன் கடைக்கு." அப்படின்னு ஃபோன வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நிலா இருந்துட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் வெளியில வந்து உட்காந்து, "அண்ணே, சாப்பாடு ரெடி அண்ணே, சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது." அப்படின்னு சாப்பிட உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா தான் வானதியோட கடைக்கு போய் வானதிய பார்க்கறதுக்காக பாண்டி போறாரு. "என்ன பாண்டி, கொடைக்கானல்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லடி, கொடைக்கானல்லேருந்து எதுவுமே வாங்கிட்டு வரலையே." அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம பாண்டி சொல்றாங்க. "பாத்தீல, அதானே உனக்கு கொடைக்கானலுக்கு போயிட்டா மத்த பொண்ணுங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு தான் நேரம் இருக்கும். அவளுக்கு ஏதாவது கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு உனக்கா தோண போகுது? கண்டிப்பா உனக்கு தோணாதே." அப்படின்னு வானதி கோவப்படுறாங்க. அதுக்கு, "உடனே இப்படி கோவப்படுவியே, உனக்கு வாங்காம வருவேனா?" அப்படின்னு ஒரு சாக்லேட் பாக்ஸ் எடுத்து நீட்டுறாரு. "என்னது பாண்டி இது?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஓப்பன் பண்ணி பாரு, இது எல்லாமே உனக்கு தான்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த வானதி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஃபுல்லா வந்து சாக்லேட்டா இருக்குது. "இவ்ளோ சாக்லேட் இருக்கு, எல்லாமே எனக்கு தானா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா வானதி, எல்லாமே உனக்கு தான். அங்க சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்களா, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. அதனால தான் அங்கருந்து உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சாக்லேட்ட குடுக்குறாங்க. "ரொம்ப சூப்பரா இருக்கு பாண்டி. அப்படி ஒரிஜினல் சாக்லேட் போல இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு." அப்படின்னு எடுத்து சாப்பிடுறாங்க. "நீயே எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, வேண்டாம். நீ சாப்பிடு." அப்படின்னு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா, "எப்படி இருந்துச்சு கொடைக்கானல் ட்ரிப்பு? ஜாலியா இருந்துச்சா?" அப்படின்னு வானதி கேட்கும்போது, "அது ஏன் கேட்குற? நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில பிரச்சனை ஆயிப்போச்சு." அப்படின்னு சொல்றாங்க. "பிரச்சனையா? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, எல்லாம் இந்த பல்லவனால தான். அவன் காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது, அவன் பாட்டுக்கு நிலா நீ தேன் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு, இவன் தேன் வாங்கி குடுப்போம் அப்படின்னு காட்டுக்குள்ள போயிருக்கான். போயிட்டு தேனை வாங்கியிருக்கிறான். மலை தேனை வாங்கிட்டு திருப்பி வர்றதுக்கு அவனுக்கு பாதை தெரியல. பிறகு காட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் சுத்தி கடைசியில தொலைஞ்சே போயிட்டான்." அப்படின்னு சொல்றாங்க. "அவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை?
காட்டுக்குள்ள போனா தொலைஞ்சிட மாட்டோம்ன்னு தெரிய வேண்டாமா? அப்போ உங்க யாரையாவது கூட கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது தானே! ஏன் அந்த அம்மா மலை தேனு தான் சாப்பிடுவாங்களோ? வேற எந்த தேனும் வேற எங்கேயுமே கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ வானதி திட்டுறாங்க. இல்ல அவங்க வேணும்னு கேட்கல. அங்க வித்துட்டு இருந்தவங்க கிட்ட வாங்கலான்னு சொல்லிட்டு நிலா அண்ணியும், பல்லவனும் போயிருப்பாங்க போல. அங்க அந்த லேடி ஃபுல்லா வித்துருச்சு. இன்னும் 1 கிலோமீட்டருக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனா தான் அங்க தேன் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் டைரக்ட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி மறுநாள் ஊருக்கு கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அண்ணி வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அவங்களுக்கு எப்படியாவது வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பல்லவன் காட்டுக்குள்ள போயிருக்கான். வாங்கவும் செஞ்சுட்டான். திரும்ப வரும்போது தான் அவனுக்கு பாதை மறந்து போயி பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த பல்லவனுக்கு தேவையா? காட்டுக்குள்ள போயி ஏதாவது ஒண்ணு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இவனுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா? ஏன் அந்த அம்மா காட்டு தேனு தான் சாப்பிடுவாங்களா? வேற எங்கேயும் தேன் வாங்கி சாப்பிட மாட்டாங்களா? பாரு நம்ம மெடிக்கல்ல கூட தேன் இருக்குது. ஏன் இங்க தேன் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆ வானதி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி விடு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பல்லவனும் கிடைச்சிட்டால்ல. அதனால அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது வானதி இருந்துட்டு அவங்கள பத்தி பேசினா உனக்கு பொறுக்காதே. உடனேன்னு ஏதாவது சொல்லிருவியே. இப்ப நான் அதே மாரி ஏதாவது வேணும்னு கேட்டிருந்தா பல்லவன் போய் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பானா? ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்க மாட்டான்ல. ஒருவேளை அவன் ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு போயிருந்தாலும் கூட நீ கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேல்ல. என்னைத்தானே திட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. எதோட கம்பேர் பண்ணி பேசுற? அவங்க தேன் வாங்கிட்டு வர சொல்லி பல்லவன் கிட்ட சொல்லவே இல்லை. பல்லவனாதான் எப்படியாவது போய் அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதானே எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி மறுபடியும் நிலாவை பத்தி திட்டிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் ஹனிமூனுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஃபேமிலி ட்ரிப்பு போயிட்டு வந்ததுலேருந்து நிலா கிட்ட பெருசாக எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு என்னாச்சு சோழன், நானும் பார்த்துட்ருக்குறேன், சரியாகவே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னத்தை பேச சொல்கிற? இல்லை என்ன பேச சொல்கிற? நான் உங்ககிட்ட என்ன பேசினாலும் நீ எனக்கா சப்போர்ட் பண்ணுவ? கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப. எனக்கு இதெல்லாம் தேவையா? உங்ககிட்ட நான் எதுவுமே பேசுகிறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அந்த அளவுக்கு நான் போர் அடிச்சிட்டேன் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலா சண்டை போட ஆரம்பிக்காங்க. அதுக்கு உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடாதானே, அப்படிலாம் எதுவும் சொல்லலை. நான் சொல்றதை எப்பயுமே நீ ஏத்துக்கிற மாட்ட. அது நான் என்ன சொன்னாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது. அதுக்கு நீ ஏதாவது ஒரு பதில் சொல்லுவ. என்னைய இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண நினைக்கிறேனோ அதுக்கு அப்படியே அகேன்ஸ்டா பண்ண சொல்லுவேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே நிலா இருந்துட்டு ஓ அப்ப நீங்க இனிமே என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதான் இந்த பாத்தையில சண்டை போட ஆரம்பிச்சிட்டேல, இனிமே உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நான் வீட்லயே இருக்கல, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நிம்மதியே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் என்ன பண்றாருன்னா மறுபடியும் கிளம்பி கார் செட்டுக்கு போயிடுறாரு. இப்படித்தான் இவங்களோட கல்யாண லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நடுவுல மற்ற மருமகள்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா இன்னமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம சேரனை கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே பாண்டி வானதியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரப்போகுது. அது என்ன அப்படிங்கறது தான் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோல எப்படி ஃபர்ஸ்ட் மேரேஜ் பாண்டிக்கும் வானதிக்கும் நடக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி இப்போ நம்ம வானதி பாத்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைக்கும் மத்தியில எப்ப பார்த்தாலும் நிலா கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறது, பாண்டியை திட்டுறது இப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வானதி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு லேடி வானதியோட மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்குறதுக்கு வராங்க. அப்போ இந்த வானதி என்ன பண்ணிடுறாங்கன்னா பாண்டிக்கிட்ட பேசிக்கிட்டேன்னு அவங்க மாத்திரையை மாற்றி எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த லேடியுமே இதை பற்றி எதுவுமே தெரியாமல் மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. கொண்டுட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அந்த லேடி வராங்க. வந்துட்டு ஏமா நீ எல்லாம் படிச்சுட்டு தான் கடை வச்சிருக்கியா இல்லை படிக்காமல் வந்துட்டியா? நீ படிச்சிருக்கதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நீங்கள் எப்படி கேட்குறீங்க? மெடிக்கல் கடை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு பிஃபார்மோ டிஃபார்மோ படிக்காமல் எப்படி நம்ம மெடிக்கல் ஓப்பன் பண்ண முடியும்?
நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, நீ வேலை பார்த்த லட்சணத்தை நீ படிச்ச லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே அந்த டேபிள் மேல தூக்கி வீசுறாங்க. எதுக்கு இப்போ டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, அதுல என்ன எழுதியிருக்கு, நீ என்னம்மா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குறாங்க. உடனே வானதி இருந்துட்டு அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதா வாசிச்சு பார்த்துட்டு அவங்க என்ன டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம டேப்லெட்டை மாற்றி கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை நம்ம தான் மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம வேற ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் மனசில்? அது எப்படி நாங்கள் டேப்லெட்டை மாற்றி கொடுப்போம்? நான் என்ன படிக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன டேப்லெட் எழுதியிருக்கோ அதைத்தான் நான் வாங்கி கொடுத்தேன், அதைத்தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். நீங்கள் வேறு ஏதோ கடையில் வாங்கின மாத்திரையை மாற்றி வச்சுட்டு இப்போ என்னை ஏமாற்றி காசு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு, இது நல்லா இருக்குதே, எனக்கு இந்த மாத்திரையெல்லாம் படிக்கவும் தெரியாது, வாசிச்சு பார்க்கவும் தெரியாது. நான் பாட்டுக்கு நீ குடுக்குற மாத்திரைய போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்நேரம் அவ்வளோதான். நல்ல வேளை வீட்டுக்கு கொண்டுட்டு போயி என் மகக்கிட்ட காமிச்சேன். அந்த பிள்ளை 4 எழுத்து படிச்சிருக்கிறதுனால, உன்னைய மாதிரி காலேஜ்லலாம் போய் படிச்சிருக்கிறதுனால பார்த்து வாசிச்சு, இந்த மாத்திரை வேற, அவங்க வேற மாத்திரை குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை சொல்லுச்சு. அதனால தான் பதறி போயி அந்த மாத்திரைய போடுறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட வந்து மாத்திருவோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து குடுத்தா, நீ இந்த மாத்திரைய தான் குடுத்த என்கிட்ட. ஆனா நீ என்ன சொல்ற? வேற ஏதோ மெடிக்கல் கடையில வாங்கிட்டு, நான் இந்த மாத்திரை குடுக்கலன்னு பொய் சொல்லி நீ சொல்ற. உன்னையெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன். இப்பயே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, ஐயையோ, நம்ம பிரச்சனையில சிக்கிக்கிறோம் போல இருக்கு. இந்த மாத்திரைய நம்ம தான் குடுத்துருக்குறோம். இது நம்ம கடை மாத்திரை தான். ஏதோ ஞாபகத்துல இப்படி மாத்தி குடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி புலம்ப அந்த நேரம் பார்த்து பாண்டிக்கு கால் பண்றாங்க. பாண்டி, மெடிக்கல் கடையில ஒரு பிரச்சனை, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட இருந்துட்டு பாண்டி இருந்துட்டு, அப்படி என்னடி பிரச்சனை, எதுக்கு, என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பொம்பளை வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது, போலீஸ்க்கு போறேன்னு சொல்லுது, தயவு செஞ்சு வந்து என்னைய காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி பாண்டிக்கு கால் பண்ணி கதற, உடனே பாண்டி மெடிக்கலுக்கு ஷாப்புக்கு ஓடியே வராரு. வந்துட்டு அந்த லேடி கிட்ட, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த லேடியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.